வணக்கம். இன்னைக்கு ஐப்பசி அன்னாபிஷேகம் பௌர்ணமி. இந்த பௌர்ணமி தினத்தில் தெய்வங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வராகியை நாங்கள் இதுவரையிலும் மந்திரங்கள் சொல்லி பூஜை பண்ணதில்லை, வராகியை கும்பிட்டதில்லைங்கிறவங்க இன்னையிலேருந்து கும்பிட ஆரம்பிங்க. எனக்கு எதுவுமே வராகியை பற்றி தெரியாது, படம் இல்லை, அது இல்லை, எதுவுமே நம்ம நினைக்க வேண்டாம். நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஓம் வஜ்ரகோஷம், ஓம் வஜ்ரகோஷம், ஓம் வஜ்ரகோஷம்னு 3 வாட்டி சொல்லுங்கள். உங்கள் மனசில் ஒரு இனந்தெரியாத பயம், குழப்பம் இதெல்லாம் இருந்தால் போயிடும். அது மாதிரி பயம்லாம் ஏற்படுறப்ப ஓம் வஜ்ரகோஷம், ஓம் வஜ்ரகோஷம், ஓம் வஜ்ரகோஷம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு 21 நாளைக்கு நீங்கள் கண்டினியூவாக சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் மனசில் உள்ள பயம், குழப்பம், நெகட்டிவ் தாட்ஸ் இது எல்லாமே போயிடும். கண்டிப்பாக வராகி அம்மா உங்களுக்கு நல்லது செய்வாள். நீங்கள் பௌர்ணமி நாள், அமாவாசை, பஞ்சமி தினத்திலலாம் தேங்காவில் விளக்கு போடலாம். இல்லைன்னா 5 அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி விளக்கு போடலாம். ஒரு பால் இல்லைன்னா சர்க்கரைவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு இது மாதிரி கிழங்கு வகைகள் வைக்கலாம். வராகி அம்மாவுக்கு கும்பு மஞ்சளில் அந்த மஞ்சளை கட்டி போட்டு நீங்கள் ஒரு வேண்டுதலை வச்சு அந்த அம்மாட்ட வேண்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க. உங்களுக்கு எதிரிகளே இல்லாமல் உங்களுக்கு பண்ணிடுவாங்க. எல்லார்ட்டையும் சகஜமாக சண்டை இல்லாமல் சந்தோஷமாக பழகுவீங்க. உங்களுக்கு எந்த எதிரியுமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் வேண்டியதை கண்டிப்பாக அம்மாட்ட கண்ணில் தண்ணி விட்டு வேண்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு மனசில் பயமோ சஞ்சலமோ இல்லாமல் பண்ணிடுவாங்க. பஞ்சமியில், வளர்பிற பஞ்சமி, தேய்பிற பஞ்சமியில் தேங்காயை உடைச்சி வச்சு அதில் நீங்கள் விளக்கு போடுங்க. ரொம்ப நல்லது. இது மாதிரி பௌர்ணமி அமாவாசையிலையும் வராகியை கும்பிடுங்க. தஞ்சாவூரில் இருக்கிற வராகி தான் நான் வச்சு இப்போ கும்பிட்ற வராகி. உங்கள்கிட்ட படமோ சிலையோ எதுவுமே இல்லைனாலும் ஒரு 5 அகல் விளக்கை மட்டும் வச்சு ஏற்றி வராகியாக நினச்சி ஓம் வஜ்ரகோஷம், ஓம் வஜ்ரகோஷம்னு 3 வாட்டி சொல்லுங்கள். இல்லை 108 வாட்டி ஓம் வராகி தாயே போற்றி, ஓம் வராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் 108 வாட்டி கண்டிப்பாக நீங்கள் பூஜை பண்ணி கும்பிடுங்க. வராகி உங்களுக்கு கேட்டதை கொடுப்பாங்க, நீங்கள் நினச்சதை நடத்துவாங்க. அப்பையிலேருந்தே நம்ம எதை கேட்டாலும் வராகி கொடுக்கக்கூடியவங்க. அதனால் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எங்கள்கிட்ட கிழங்கு வகைகள் இல்லை, எதுவும் இல்லைன்னா ஒரு கல்கண்டை வைங்க. இல்லாட்டா ஒரு டம்ளர் பால் மட்டும் காய்ச்சி வைங்க. இல்லாட்டா ஒரு பானகமாவது சும்மா ஒரு எலுமிச்சம்பழ பானகம், நார்த்தங்காய் பானகம் இது மாதிரி பானகத்தை மட்டும் வச்சாவது வராகி அம்மனை கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு நீங்கள் இந்த வஜ்ரகோஷங்கிறத நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். உங்கள் மனசில் உள்ள கவலையெல்லாம் போகும். எல்லாமே நீங்கள் நினச்சது நடக்கணும்னா கண்டிப்பாக வராகியை இது மாதிரி பஞ்சமி நாளில், பௌர்ணமி நாளில் இது மாதிரி கும்பிடுங்க. நான் இன்றைக்கி பௌர்ணமிக்கு வீட்டிலையே வராகியை வச்சு 5 நெய் விளக்கு ஏற்றி வச்சு நான் கும்பிட்ருக்கேன். பால் வச்சு இன்றைக்கி கும்பிட்றேன். நல்லதே நடக்கும்.